Hi friends, welcome to our channel Homemakers Home. இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ஒரு பழைய வாட்சை எப்படி புதுசாக மாற்றலான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ஸ்ட்ராப்ஸ் ரொம்ப டல் ஆகிடுச்சு, கலர் போயிடுச்சு. சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி இதை புதுசாக பண்ணலாம். இதுக்கு நான் 2 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். சில்க் த்ரெட் கடையில் கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க. கம் எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு எப்படி நம்ம க்ரியேட்டிவாக பண்ணலான்னு பார்க்கலாம். கலர்ஸில் உங்களோட சாய்ஸ், எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். டபுள் கலரும் யூஸ் பண்ணலாம், இல்லை சிங்கிள் கலரும் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இதில் ஃபஸ்ட்டு ரெட் கலரில் ஒரு 4லேருந்து 5 வரைக்கும் த்ரெட் எடுத்துக்க போகிறேன். அதாவது மடித்து எடுத்துக்கோங்க. திருப்பி அதை 2ஆக மடிச்சிங்கன்னா நல்லா திக்காக வரும். இப்போ இந்த மாதிரி எடுத்துருக்கேன் நான். இதை ஃபஸ்ட்டு அடியில் எப்போவுமே கம் போடுங்க. எந்த ஸ்ட்ராப் நீங்கள் பண்ணாலும் அடியில் கம் போட்டிங்கன்னா தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ இந்த எட்ஜில் அப்படியே அந்த கம் மேலே பேஸ்ட் பண்ணி அப்படியே நம்ம சுற்றிகிட்டே வரணும். சுற்றும் போது நீங்கள் ஒரு கலர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் நெருக்கமாக சுற்றுங்க. 2 கலர் யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு சுற்றுங்க. ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் இதை முடிச்சுட்டு செகண்ட் ரவுண்ட் அந்த செகண்ட் கலரை நம்ம கேப்பில் ஃபில் பண்ணும்போது டபுள் கலரோடு அழகாக இருக்கும். சுற்றும் போது இந்த நூல் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி சுற்றுங்க. அதாவது பட்டையாக தெரியுதுங்களா? எல்லா நூலும் கவர் பண்ணுற மாதிரி சுற்றினா கொஞ்சம் சீக்கிரம் ஸ்பேஸ் ஃபில் ஆகும், நீட்டாகவும் இருக்கும். ஒரு ஃப்ளோவில் அப்படியே சுற்றிக்கிட்டே வரணும். பாருங்கள், நான் இடையில கேப் விட்டு சுற்றிருக்கேன். இதிலே நீங்கள் ட்ரிபிள் கலர் கூட யூஸ் பண்ணலாம், 3 கலர் யூஸ் பண்ணலாம். எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். நல்லா டைட்டாக சுற்றிடுங்க. கம் ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இன்னொன்று, நம்ம சுற்றும் போது அந்த எந்த த்ரெட்லேயும் அந்த கம் அப்ளை ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா பட்டுச்சுன்னா சுற்றுறதுக்கு கரெக்டாக வராது, ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் கம் போட்டது ஒரே ஒரு ஃபிங்கரில் மட்டும்தான் நீங்கள் அதை பிடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணணும். எல்லா ஃபிங்கர்லேயும் கம்மு ஒட்டக்கூடாது. இப்போ அந்த ஸ்ட்ராப்போட எட்ஜில் ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க, அது வரைக்கும் நான் சுற்றிக்கிறேன். ஸோ இது நம்மளுக்கு இன்னொரு ப்ளஸ்ஸு. அந்த குண்டா ஒரு டிசைன் மாதிரி இருக்குது இல்லைங்களா? அதனால் நம்ம சுற்றி இருக்கிற த்ரெட்டு வெளியில் வராது. இப்போ முடிச்சிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ராஸை அடியில் பேஸ்ட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி கம் போட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. இது ரொம்ப ஈஸி தான். நான் ஏற்கனவே ஒரு வீடியோலையும் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக எல்லாத்துலேயும் ட்ரை பண்ணலாம். பேங்கிள்ஸும் இதே மெத்தட் தான் வரும். மேக்ஸிமம் பேங்கிள்ஸ் எல்லாமே இப்போது வீட்லேயே நம்ம இந்த மாதிரி பண்ணுறோங்கிறதுங்காட்டி நான் இப்போது இந்த மாதிரி வாட்சில் எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு பேங்கிள்ஸ்லேயும் இந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணணுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எங்கேயும் அந்த பிசுறு தெரியாமல் நீட்டாக பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு கலர் யூஸ் பண்ணி அடுத்த ரவுண்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுலேயும் அதே மாதிரி த்ரெட்டு 4லேருந்து 5 லைன்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா டபுளாக மடிச்சிட்டிங்கன்னா நல்லா திக்காக வரும். இதையும் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் பேஸ்ட் போட்டுட்டு எங்கெங்கே நம்ம கேப் விட்டு போட்டிருக்கோமோ அங்கங்கே இந்த கலரை யூஸ் பண்ணி கேப்பை ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம எண்டிங்கில் எக்ஸ்ட்ராஸ் கட் பண்ணி பேஸ்ட் பண்ண வேண்டியது தான். சேம் இதே மெத்தடு தான்.
ஒரு சைடு ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆப்போசிட் சைட்லேயும் நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போது நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். பாருங்கள், வாட்ச் எவ்வளோ இப்போ அழகாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது ரொம்ப டல்லாக இருந்தது. இப்போது இந்த த்ரெட்டு சுற்றுனதுன்னு ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுவே நீங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக கூட கலர் சேஞ்ச் பண்ணி அப்பப்போ மாற்றி யூஸ் பண்ணலாம். வாட்சும் அப்பப்போ புதுசாக நம்ம போட்டிருக்கிற மாதிரி தெரியும். நீங்களும் இந்த வீடியோ ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே வரும். Thank you for watching.